Yo guys, welcome back to Sai X Leo Vlogs. ஸோ என் மூஞ்சி எப்படி இருக்கு? ஹெல்த்தியாக தெரியுறேனா? கண்டிப்பாக இல்லை. ஸோ விஷயத்துக்கு வந்துடுறேன் சுத்தாமல். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹாரர் vlog மெயின் வீடியோ நம்ம முடிச்சாச்சு. அண்ட் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் கண்ணெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பேட் லக் அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. அது ஏன் பேட் லக்குன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு நாளே சரியில்லை. பட் அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. லைக் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நாங்கள் ஏதோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஐயோ பேய் இருக்குது, நான் கூட வீடியோ முன்னாடி யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா, நத்திங். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சோன்னே ஐய இதுக்கு இவ்வளோ சீனான்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அண்ட் திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ஏன்டா திருப்பி அதான் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும். ஏன்னா அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அந்த வாட்ச் டவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக நாங்கள் போவோம். ஸோ அது மேபி உங்களுக்கு ஷார்ட்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ நான் போடவே மாட்டேன்னு சொன்னேன், அந்த வீடியோ நான் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போதைக்கு மெயின் வீடியோ பார்த்துட்டு அந்த நான் சொன்ன அந்த லாஸ்ட் வீடியோ அந்த ட்ரெய்லர் வீடியோ எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் அந்த கிளிப்பை டைம் வரும்போது போட்டேன். ஸோ அந்த டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த கிளிப்பு போடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பாடுபட்டோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோ விளாட போகலாம். வீடியோ விளாட போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು ಒಂದೊಂದಲ್ಲ ಇವಾಗ ಹೆಲ್ಮೆಟ್ಸ್ ಒಂದು ಸೈಡ್ ಅಲ್ಲ. ಇದೇನಿದು ಇವಾಗ ಹೆಲ್ಮೆಟು ಹಾಕೊಂಡು ನೋಡ್ತೀರಿ ಏನಾಗಿರುತ್ತೆ ಇವಾಗ. ಸೊ ಟ್ರೈನ್ ஸோ யோ guys, வெல்கம் பேக் டு Sai X Leo Vlog. ஸோ நீங்கள் காத்துட்டு இருந்த வீடியோ வரப்போகுது. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லியோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லியோ வந்து இஸ் நாட் வெல். லியோ வந்து அதோட 2 பார்ட்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது. ஒன்று வந்து கியர் ஷாஃப்ட், இன்னொன்று வந்து போரு. ஸோ அதனால் இன்னும் 2 days எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தாங்க மெக்கானிக்ஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லியோவில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான். ஸோ இது வந்து நம்ம கௌதமோட ஸ்ப்ளெண்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஸ்ப்ளெண்டர். ஸோ போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. அட்வர்டைஸ் ரொம்ப நம்மளுக்கு இது ப்ரொமோஷன் தரேன் நினைக்காதீங்க அட்வொகேட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். எப்படின்னா அட்வொகேட் போட்டிருக்கிறனால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்தோம். ஸோ போலீஸ் இருந்தாங்க வரும்போது. அதனால் போலீஸ் இருந்தனால இவங்க 2 பேரும் இறக்கி விட்டு நான் ஹெல்மெட் போட்டு ரைடு பண்ணிட்டு வந்தேன். அண்ட் வி ஆர் சேஃப். ஸோ அந்த ஏரியாவில் என்டர் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு மினிமம் அஜாக கெஸ்டிங்ஸ் ஆகட்டும் 20-25. ஸோ அங்கே போகிற 25 minutes ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டோம். பார்த்துக்கலாம். ஃபோக்கஸ் ಫೋಕಸ್ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಓಡ್ದಾಗ நான் ನೋಡ್ತೀನಿ. ನನ್ನ ಕಾರು ಬಿಡಿ ಏನಾಗಿಲ್ಲ. ಓಕೆ, ನನಗೇನಾಗಿಲ್ಲ, ತಪ್ಪಲಿ ಮಾತ್ರ. ஸோ ஆச்சு. ஸோ அதை தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த வண்டியில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிக்கப் தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம லியோ அளவுக்கு அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியாது இன்னும். ரைட். ஸோ இங்கிட்ட டாகேஸ்வர் இருக்குது. ஸோ ஸோ இங்கிட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று என்னென்னா பிக்கப் இல்லை. நீங்கள் செகண்ட் கியரில் போட்டுலாம் ஆகும், மேலே ஏற்ற முடியல. இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்குது. அது ஒன்று தான். ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரி பைக் தான், ஸ்கூட்டிலாம் கொண்டு வர முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவரோட வண்டியை கொண்டு வரோம். இல்லைன்னா எலிசாவே ஈமாவே கொண்டு வந்திருப்பேன் நான். ஸோ அது ஒன்று தான் காரணம். நம்ம போயிட்டுருக்கோம். ஷோ த பிளேஸ் ஷோ த ரோடு அவ்வளோதான். நேரா டவுன்
அப்பா 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 ஏய் கல்லோ ஓடுறியாண்ணா ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக மண்ணு மேடுமா ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கிட்டு பாருங்க, அங்கிட்டு வந்து பாருங்க, அது நடுவில் ஏதோ கேப் இருக்கு, போயிடலாம். கேப் அவ்வளோதான், ஈஸி. இன்னைக்கு கேப்போ நம்மளுக்கு ஸ்கில்லுங்க. ஸோ இந்த மாதிரி அடிலாம் ஸ்பெண்டர் மட்டும் தான் தாங்க முடியும். ஸோ 3 பேர் கட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி வேலை வேறு ஸ்பெண்டர் பண்ண ಕ್ಯಾಮ್ರಾ ಕ್ಯಾಮ್ರಾ ಕೇಳಿಸ್ಬಿಡು ಕಾಣಿಸ್ತಾ ಕೇಳಿಸ್ಬಿಡು. ஸோ இந்த மாதிரி வேலையை ஸ்பெண்டர் மட்டும் தான் பண்ண முடியும். ಪಾಸ್ ಮಾಡಲ್ಲ ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್. ಹಾಂ ಅಲ್ಲಲ್ಲ ಅದಕ್ಕಲ್ಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕ ಇದು. ஸோ அந்த கட்டிங் வந்துட்டோம். இப்போ ரைட் எடுக்கணும், சோத ரோட். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த கேங்கை வந்து மீட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எங்கள் கூட ஜாயின் ஆகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ಇವ್ರು ಬೇರೆ ஸோ இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரில. பட் இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வரேன்னு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அந்த கேங் தான். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ட்ரியோஸ் தான் போகிறோம். அதான் நானும் கௌதம் கார்த்திகை சார் தான் போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம 3 பேர் தான். அண்ட் அந்த கேங்கில் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதுனால அவங்களால நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம 3 பேர் தான் போகிறோம். டார்ச் லைட் கூட ஓகே இறங்கிட்டு உங்களுக்கு அந்த பவர்ஃபுல்லான அந்த டார்ச் லைட்டை காட்டுறேன். ஓகே ஸோ பில்டிங் வர்றோம். பில்டிங் ஃபோக்கஸ். ಏನೋ ಅನಿಸ್ತೈತೆ, ನಾನು ಅದು ಟೈಮ್ ಬಂದಾಗ ஸோ நம்ம பைக் வந்து இப்போ இன்னொரு டேஞ்சரில் நம்ம இருக்கோம். நம்ம பைக் வந்து இஸ் அவுட் ஆஃப் ஃபியூல். ஸோ அடுத்து என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துக்கிட்டலாம் யாரையும் டோ பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆளுங்க வரதே ரேராக தான் வருவாங்க. ஸோ இது நம்மளால் முடியாது. இப்போ வண்டி நான் சோக்கில் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம்னா அதரால் இஸ் நம்ம கையில் பாருங்கள், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ಹೆಲ್ಪ್ ಬಂದು ಇವಾಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು? ಲೆಫ್ಟಾ ಸ್ಟ್ರೈಟಾ? ಒಂದು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಇರು ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ಚೂರು ಇಲ್ಲ ಬಿಡು. ಪೆಟ್ರೋಲ್ ಫೈನಲಿ ಆಫ್ ಆಗಿದೆ. ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಟ್ರೈನ್ ಆಗುತ್ತಾ ಹೋಗಲ್ಲ. ಸೊ ನಮ್ಮ வண்டி அவுட் ஆஃப் ಸರ್ ಇಲ್ಲ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಆರಾಮಾಗಿ ಸರ್ ಇಂಟ್ಯೂಷನ್ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ ಆಗಲಿ. ಸೊ ಔಟ್ ಆಫ್ ಫ್ಯೂಲ್. ಹೆಲ್ಮೆಟ್ ಕೈ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡು. ಲಾಕ್ ಮಾಡ್ಬೋದಾ? ಇದು ಲಾಕ್ ಆಗಲ್ಲ. ಏನು ಹೆಲ್ಮೆಟ್ ಎತ್ಕೊಂಡೋಗ್ಬಿಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೂ ಸಹಿತಾನೆ ಬಾ. ஸோ பேட் லக், நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு பெட்ரோல் இல்லாமல். ಇಟ್ಕೋ ಮಾತಾಡು. ஸோ இப்போ நம்ம நடந்து தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ ஓகேண்ணே, அது ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ஸோ பார்லேஜி பிஸ்கெட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நாய்ங்க ஏதாவது அட்டாக் பண்ணால் அவங்கள ಕಾಮ್ ಡೌನ್ பண்ணுறதுக்கு. ஸோ வண்டி பாதியிலே ಇರಿச்சு சார் இந்த ವಾಕ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಷ್ಟು ಟೈಮ್ ಆಗುತ್ತೆ? 10 ಮಿನಿಟ್ಸಾ? 10 8 ஸோ இந்த இடத்துக்கிட்ட இது வாக் பண்ணி போகிறக்கே 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அங்கிட்டு அந்த ஒரு ரோடு தெரியுது இல்லையா, அந்த ரோடில் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம அந்த பேய் இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ டார்ச் உங்களுக்கு டார்ச் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கேமரா ப்ளாக் பண்ணுற பாருங்க பைத்தியக்காரன். ஸோ இதுதான். ஸோ இந்த பக்கம் இப்படி எங்கேயும் வருது.
இது ஸோ அதுவும் வருது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு பவர் இருக்குது, பார்க்கலாம். நான் முக்கு கொடி. ஸோ அப்படியே 10 நிமிஷம் நடந்து போனால் தான் அந்த பேய் இடம் வரும். அண்டு நம்மளுக்கு லக்கு இல்லைங்க, வண்டி போயிடுச்சு, பெட்ரோல் இல்லை. அண்டு இங்கேருந்து எப்படி வீட்டுக்கு தள்ளிட்டு போக போகிறோன்னு தெரில. நாங்கள் ஒரு 3 பேர் இப்படி தருதலமாக நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வேறு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் வண்டி, அதை எப்படி தள்ளிட்டு போக போகிறோன்னு தெரில. ஸோ வாங்க, வண்டி வேறு சேஃபான்னு தெரில. நாங்கள் நிறுத்தி இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ பார்க்கலாம், சைடில் காக்குதேப்பா, பக்கா பக்கா. ஸோ வாங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். 10 மினிட்ஸ் இல்லை, கொஞ்சம் வேகமாக நடந்தோம்னா 10 மினிட்ஸ்க்கு. ஸோ வந்தாச்சு பாருங்கள், அந்த இடம் வந்துருச்சு. ஃபைனலி வந்துட்டோம். அண்ட் வேகமாக நடந்தனால நம்ம பாய்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ 3 பாருங்கள், 3 எல்லாம் 3 ಅಮಾವಾಸ್ಯೆ ಇವತ್ತಲ್ಲ, ಅಮಾವಾಸ್ಯೆ ಮುಗೀತು ಬಿಡು. ಅಣ್ಣ ಈ ಮಂತೆಲ್ಲ ಶ್ರಾವಣ ಅಮಾವಾಸ್ಯೆನಾ ಇರಬೇಕು, ಮನೇಲಿ ಪೂಜೆ ಮಾಡೈತೆ ನಾವು. ಇದು ಎಲ್ಲೋ 3 ತೋರ್ಸೋ, ಎಲ್ಲೋ ಇದೆ. நீ கான்சர்வேணப்பா இல்லை, ஏதோ 3 கெட்டதாக இருக்குது, அவ்வளோதாங்க. அங்கிட்ட ஹாஃப் 3 ஈத் மீராது அன்சுತ್ತೆ ಅದಕ್ಕೆ. ಅದೇ ಏನೋ ಫೆಸ್ಟಿವಲ್ ಮುಸ್ಲಿಮ್ ಮಾಡ್ತಾರೆ. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு நேரம் சரியில்லை நண்பர்களே. ஸோ ரொம்ப ஹாரிஃபைங்காக தான் இருக்குது இந்த என்விரான்மெண்ட். இப்போ இது இட்ஸ் வெல்கமிங் அஸ். ஒரு மாதிரி பேட் லக் தான். பிஸ்கெட் நெகட்டிவ் ஆகா. ஸோ வாங்க போகலாம். ஸோ லெட்ஸ் சீ. ஜெய் ஸ்ரீராம். வாங்க. ஏய் சாய் எக்ஸ்லி விலாக்ஸ் தான் ஜெயிக்கும் லாஸ்ட்டில். வாங்க. ரேஞ்ச் நல்லா இருக்குது. டார்ச் லைட் ஓடி உங்க ரேஞ்ச் வேற லெவலில் இருக்குது. வந்துருச்சு தான் கொஞ்சம் நெகட்டிவ். எடுத்து பாருங்க. ಸದ್ಯಕ್ಕೆ ಆಫ್ ಮಾಡು, ಟಾರ್ಚ್ ಆಫ್ ಮಾಡು. ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್ ಯಾರು ಬಾರ ಈ ಬ್ಯಾಟ್ಸ್ ಎಲ್ಲ ಆಚೆ ಬಂದ್ಬಿಡ್ತು ಮಾವು. ಓಕೆ ಡೌನ್ ಏ ಬ್ಯಾಟ್ಸ್ ಇರುತ್ತಲೇ. ಓಕೆ ಇಲ್ಲ எக்ஸ்ப்ளோர் ಮಾಡೋಣ. ஒரு நிமிஷம் நண்பர்களே, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்த அந்த பில்லர் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த சிம்பிள்லாம் பார்த்துப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. சரி வாங்க. ಓಕೆ ಬ್ಯಾಗ್ ಇದು ಒಳಗಡೆ ಹೋಗಿ. ಅಲ್ಲೇನಿಲ್ವಾ? ಇದು ಒಳಗಡೆ ರೂಮ್ ಹೋಗ್ತೈತೆ. ಏನಿಲ್ಲ ಇಲ್ಲೂ ಏನಿಲ್ಲ. ஓகே, இந்த இடத்த மட்டும் பாருங்க. பயங்கரமாக இருக்கு. அண்ட் பாடி இருக்கு. அந்த இடத்த பாருங்க. சாய் எக்ஸ்லி விலாக்ஸ். ஸோ நான் சொன்னேன் போனது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாடி மார்க்கெட்டாக அது
படம் என்னது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ಟ್ರೈನಾ? ಬಸ್ ಮನೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ. ಹೊಡಿ ಫ್ಲಾಶ್ ಲೈಟ್ ಹೊಡಿ. ಇನ್ನೂ ದೊಡ್ಡದೇ ಕಣ. ಏನೋ ಸೌಂಡ್ ಕೇಳ್ತಿದ್ದೀರ. இது சவுண்ட் கேட்குது, யாரும் பாட்டு பாடுறாங்க. ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ಆನ್ ಮಾಡು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಇದೆಯಾ? ಸ್ಲೋಲಿ ಯಾರೋ ಟ್ರೈನ್ ಇಲ್ಲ. ಹೋಗೋಣ. ಯಾರೋ ಇದೆ ಪಕ್ಕ ಯಾವ ನಮ್ಮ ಮಾತಾಡಿಸ್ತಾನೆ. ಯಾಕೆ ಬ್ಯಾಕ್ ಹೊಡಿತೀರಾ? ಯಾಕೋ ಎಲ್ಲಿಗೆ? ಟಾರ್ಗೆಟಲ್ಲೇ ಏನಿಲ್ಲ. ಅವರಿಗೆ ಬಂದವರೇ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ ಯಾರು ಇದ್ರು. ಏನಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೋದು ಏನು ಆರಾಮಾಗಿ. ಬಾ, ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು. ಫೋಟೋ ತೆಗಿ, ಸ್ವಲ್ಪ ಒಂದೊಂದು ಫೋಟೋ ತೆಗಿ. ஸோ இங்கிட்டு நான் பிக்ஸ் எடுக்கிறேன். அது யாரோ எங்களை வச்சு விளாடுறாங்க. யாரோ உள்ளேருந்து பாட்டு பாடுற சொன்னால் கேட்குது. பயப்படுபடா. யாரோ உள்ளேருந்து பாடுறாங்க, யாரோ பாடுறாங்க. ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் வெளியே வந்து என்னென்னு பிளான் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உடனேலாம் போக விருப்பம் இல்லை. யாரோ எங்களை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு அந்த மூணை பாருங்கள். அந்த மூணு இந்த இடம் செம்ம மாடிஃபைங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட யாரோ எங்களை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட எங்களை யாரோ வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வெளியே போன மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் வெளியே ஹோல்டு பண்ணிட்டு வந்திருக்கோம் திருப்பி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ எல்லோரும் ஆவலாக காத்துட்டு இருந்தோம். என்னென்னு? ஆமாம். ஸோ அப்படியே அந்த இதே பார்க்கலாம், புஷ்ஷஸே பார்க்கலாம். ஏன்னா அங்கேருந்து கூட ஏதோ வந்தாலும் வரும். ಫಸ್ಟ್ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡಿಬಿಡೋಣ. ಸ್ಲೋವಾಗಿ ಮಾತಾಡೋದು. ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ಹಾಕು, ಏನು ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ಒಂದು இடத்த பாருங்க. அடி யாரோ சிரிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. Fuck man. ಟಾರ್ಚ್ ಇಟ್ಬಿಡು. ಚಿಕ್ಕದಿಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ, ನಡಿ ಆರಾಮಾಗಿ. ಪಕ್ಕನಾ? ಸೇಫಾ? ಸೇಫೇ ಕಣ. ವಿಡಿಯೋ ದಯ್ಯ ಬಗ್ಗೆ ನಂಬ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ನಂಗೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಕಾಣಿಸ್ಬೇಕು. ಇನ್ನೇ ನೋಡ್ತಾರೆ. ಏನದು ನಿಜ ತಿರುಗಳು ಯಾವನದು? ಅದು ಬೀಮ್ ಲೈಟ್ ಆನ್ ಮಾಡು. ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ಇದು ಆನ್ ಮಾಡು. ಇವಾಗ ಕಾಣಿಸ್ತಿತ್ತು. ಈ ಕಡೆ ಬಾರೋ.
ಈ ಕಡೆ ಲೆಫ್ಟಿಗೆ ಬಾರೋ ಈ ನೀನು. ಕಡೆ ಲೆಫ್ಟ್ ಲೆಫ್ಟ್ ಲೆಫ್ಟ್. ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಅಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ನೋಡು. ಅಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಇದೆ ಅಲ್ಲೋ, ಚರ್ಚಿಂದ. ಆಯಾ ಕಸಮ್ ಸಾಂಗ್ ಹೊಡುತ್ತೆ. ನಡಿ ಮುಂದೆ. ಗೌತಮ್ ಗೌತಮ್ ಇಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಇಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಲಾಸ್ಟಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಬರ್ರಿ. 3 ಜಾಗ ಇದೆ, ಹಿಂಗೆ ಹೋಗೋದು ಅಷ್ಟೇ. ಮುಚ್ಕೊಂಬರ್ರೋ. ಹೇಗಾಗಿದೆ ಅಂದರೆ ನಿಜ ಚೆನ್ನಾಗಿದೆ ஷூட்டிங் பிளேஸ். ஸோ இது ஷூட்டிங்ஸ் பிளேஸாகவும் இருக்குது, ஹாரிஃபைங்காகவும் இருக்குது. யாரும் இல்லை வா. ಹಿಂಗೆ ನಿಂತಿದ್ರೆ ಹೆಂಗೆ? ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ಸ್ಟೆಪ್ಸ್ ಇದೆ ಮೇಲೆ. ಬಾ ಸ್ಟೆಪ್ಸ್ ಇದೆ. ಬಾ டார்ச் ஆமாம் பாம்பு இருக்கும். இல்லடி முன்னே ஸ்ட்ரைட்டாக கூடி காணிச்சு வீடியோ. ஓ நடி டார்ச் எட்டி ಮುಂದೆ ಸ್ಟೆಪ್ಸ್ ಹತ್ತನ ಕೆಳಗಡೆ. Oi, Gustavo. Oi, ಹೌದಾ? ಅದಕ್ಕೆ ಹುಡುಗರು ಬರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಹುಡುಗರು ಗಾಂಜಾ ಹೊಡಿಯೋರು ಬರ್ತಾರೆ. அதே நான் நிறுத்துறது. ஸோ நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க ஒரு ஹாரர் ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲ. ಅಜ್ಜಿ ನೀನೇ ಆಫ್ ಮಾಡಬೇಕು. ಯಾರೋ ಬರ್ತಾರೋ? ಇಲ್ಲ ಅದು ಅಲ್ಲೇ ಇದೆ. ಯಾರೋ ಫ್ಲ್ಯಾಶ್ ಲೈಟ್ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. ಇಲ್ವೋ ಎಲ್ಲಿ ಮತ್ತೆ ಯಾರೋ ವರಾಂಗ அவங்க அண்ணன் லேடினா ஏ ஜென்ஸு ಎಲ್ಲ ಲೇಡಿ ಜೆಂಟ್ಸ್ இல்லை ஜென்ஸோ யாரோ வராங்க. ಕಾಯಲ್ಲಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾ ಇರ್ತೀರಾ ಇಲ್ಲಿ? ಬರ್ತಾ ಇರ್ತೀರಾ ಇಲ್ಲಿ ನೀವು? ಇಲ್ಲೇ ಒಳಗಿರೋದು ನಾವು. ಇಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲಿದೆ ಮತ್ತೆ ಇರೋಕ್ಕೆ? ಮತ್ತೆ ಇವರು ಏನದು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಶೂಟಿಂಗ್ ಅಂತೆ, ಶೂಟಿಂಗ್ ಸ್ಪಾಟ್ ಅಂತೆ. ಹಂಗಂದ್ರೆ
ಒದ್ದೋಗಿರೋದು ಅಲ್ಲಿ. ಸರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸಾಕಾ ಇಲ್ಲೇನೇ ಇದೆ. ಯಾರು ಶೂಟಿಂಗ್ ಬೇಕಂತ ಅಲ್ಲಿ ಬೇಕಂತ ಹೊಡೆದಾಗ್ತದೆ. ಅಷ್ಟು ಮೂಡ್ ಬಂತು. ನೋಡ್ಕೊಂಬರಲಿ ಅಷ್ಟೇನಾ? ಅಷ್ಟೇ ಇನ್ನೇನು. போலீஸ் வரைக்கும் ಮುಂಚೆ ಹೋಗ್ಬೇಕಷ್ಟೇ. ஆமாம், இப்போ போலீஸ் வருவாங்க. ஸோ போயிடலாம். ಅಲ್ಲಿದ್ದಿರೋದು ಅವನಲ್ಲ, ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಒಂದು ಟಾರ್ಚ್ ಆನ್ ಮಾಡಿತ್ತು. ಹಾಂ ಹಾಂ, ಅವ್ರು ಎಷ್ಟು ಕ್ಯಾಶುವಲ್ ಆಗಿ ನೋಡು, ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇಲ್ಲೇ ಇರೋದು ಅಂತ ಮತ್ತೆ ಹಾಂ ಅವರು ಇಲ್ಲಿ ಫ್ರಾಗಲ್ಲಿ ತೆಗಿ ತೆಗಿ ತೆಗ್ದೆ. ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ இதுதான் அந்த பாடி மாதிரி இருக்கிற ஒரு விஷயமே. ஸோ அது வேணும்னே, அது வேணும்னே இந்த மாதிரி நாங்கள் யாராவது வருவோன்ட்டு அவங்கள பயன்படுத்தணுன்றக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ಸೊ ಎಸ್ ಸರ್ ಏನಂತ ಪ್ರೂವ್ ಆಗಿದೆ, ಇಟ್ ಈಸ್ ಶೂಟಿಂಗ್ ಸ್ಪಾಟ್ ಅಲ್ಲ, ஷூட்டிங் ஸ்பாட்டு. எப்படின்னா குடிகாரனுங்க வருவானுங்க, இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, காஞ்சா அடிக்கிறவங்க வருவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இது ஒரு ஹாரரில் ஒரு மயிரும் இல்லை, பட் ஹாரிஃபைங்காக தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ಬ್ಯಾಟ್ ಬರುತ್ತೆ. ಅವಾಗಿರೋದು ಹಾಕೊಂಡೆ ತಮ್ಮನಿಗೆ. ಇರು ತೆಗಿ, ನೀ ಮುಂದೆ ಇರು, ಟಾರ್ಚ್ ಹಾಕಿದ್ದೀನಿ ನಿಂಗಡೆ. ಬೀಮ್ ಲೈಟ್ ಆನ್ ಮಾಡು, ಬೀಮ್ ಲೈಟ್ ಅದ ಯಾವ ನಾಯಿ ಡ್ರಾ ಮಾಡಿದಲ್ಲಿ? ನಾಯ ಅಲ್ಲ, ನಾಯಿನೇ. ಕಾರು ಮಲ್ತಿದೆ. ಓಕೆ ಆ ಮೂನೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟೈತೆ ನೋಡು, ಮೂನ್ ನೋಡು. அது ஸ்டார்லே இங்கடா பா கான்செப்ட். அந்த இருக்கு மூணு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இடம் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் கொடுத்தாலுமே எங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சக்கப்புறம் மூடே போயிடுச்சு. அந்த நெகட்டிவிட்டி, அந்த இது, அதெல்லாம் எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த க்யூரியாசிட்டி எங்களுக்கு போயிடுச்சு மொத்தமாக. அது நாங்கள் மொத்தமாக அழிஞ்சிருச்சு, ஏன்னா ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் கான். அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா 15 பேர் 20 பேர் போகிறோன்ட்டு. பட் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்குலாம் கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறனால அவங்க அதில் பிஸியாக இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 3 hours தான் கெத்தாக போனோம் அந்த இடத்துக்கு. நான், கார்த்திகேய சார், கௌதம் தான் அந்த இடத்துக்கு போனோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி லியோ நம்ம கூட வர முடியல. அவருக்கு இன்னும் 2 நாள் வரும், அவர் ரெக்கவர் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, டைம் வரும்போது ஒரு வீடியோ போடுறேன்னு. ஸோ அந்த வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு அந்த சவுண்ட் வரும்போது நான் நோட் போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க போங்க. ಓಕೆ ಲೈವ್ ಆಗ್ಬಿಡು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ. ಇರೋಣ ಏನು ಗುರು, ಬಾಡಿ ಅಂದ್ಕೊಂಡೆ ಗುರು, ಒಂದು ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ಬಾಡಿನೇ ಇರಬೇಕು. ಹೆಂಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ನೋಡು ಗುರು, ಲೇ ಮುಖ ಏನೋ ಕಂತರ ಡ್ರಾ ಮಾಡೋನು ಗುರು. ಡೇಂಜರಾ? ಬೇಡವಾ ನಾಳೆ ಬರೋಣ. ಪಕ್ಕ ನಾಳೆ ಅಂದರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಅಂದರೆ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಫ್ರೀ ಅಲ್ಲ, ಲೈಕ್ ಎಕ್ಸಾಮ್ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ನಾಯಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲಾಂದರೆ ಮನುಷ್ಯ ಎಲ್ಲ ಬೇಡ, ಡೇಂಜರ್. ಫಸ್ಟು ಆ ಬಾಡಿ ಈ ಥರ ಇರೋದು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ ಇಲ್ಲ ಟ್ರಾಮಾ ಆಗ್ತೈತೆ ನನಗೆ. ಡ್ರಾಮಾ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಹೆಂಗಾಗುತ್ತೆ? ಕ್ರೀಪಿ ಫೀಲಿಂಗಾ? ಸಿಕ್ತು. ಬರೋಣ. ಅದೇನೋ ನಮ್ಮ ಥರ ಪ್ರ್ಯಾಂಕ್ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಇದು ಅನ್ನ ನೋಡಿ ಫ್ರೆಶ್ ಆಗಿ ನಾಯಿ ಊಟ. ಹೌದಾ? ಕೆಳಗಡೆ ಬೆಂಡ್. ಈಗ ಯಾವನ ನಕ್ಕೋತಿ ಅವಳು, ಅದು ನಂಗೆ ಭಯ.
அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட யாரோ சிரிச்சிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு தெரில. உண்மையிலேயே அது வந்து பெனி வைஸான்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது பேட்டாக இருக்கவும் சான்ஸ் இல்லை, நாயாக இருக்கவும் சான்ஸ் இல்லை, எதாக இருக்கவும் சான்ஸ் இல்லை. உங்களுக்கு எதாவது கெஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது நெகட்டிவிட்டி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்களே ஃபுல்லாக பயந்துட்டோம், என்னடா அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டி தெரிஞ்சக்கப்புறம் க்யூரியாசிட்டி போயிடுச்சு. அதாவது அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அது வந்து ஒரு ஹாரர் ஸ்பாட் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட். ஆனால் அந்த சுற்றி இருக்க இடத்துக்கு அதான் சூசைட் லெட்டர்லாம் ஒரு எழுதியிருந்தாலும் அதெல்லாம் நிஜம்தான். ஸோ அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்கே கூட நான் போய் ஒரு வீடியோ போட்டுறேன். பட் இந்த இடம் இஸ் நாட் ஹாரர் ஸ்பாட், இது இட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே இருக்க பில்டிங்லாம் வேணும்னே உடைக்கப்பட்டிருக்கு ஷூட்டிங் எடுக்கணுன்றக்காக. அண்ட் அதுக்குள்ளே ஆளுங்களும் தங்குறாங்க. அந்த ஆள் வந்து அதாவது அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஃப்ளாஷ் லைட்டை பிடிச்சி நடந்து வந்திருப்பாங்க. இங்கே நான் பயந்துட்டோம், நாங்கள் யார் வராங்க அப்படின்ட்டு. பார்த்தா அவங்களே சொன்னாங்க, இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பா தம்பி, இங்கே ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்காதீங்க, போலீஸ் வந்துருவாங்கன்ட்டு. ஸோ எங்களுக்கு அது வேறு பயம். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க வருவாங்கன்ட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ போலீஸ் சுற்றிட்டு இருப்போம், போலீஸ் தவிர மாட்டிடுவோன்ற பயம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த இடத்த அது ஷூட்டிங் ஸ்பாட்னு தெரிஞ்சக்கப்புறமா அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். லைக் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வாஷ் டவர் இருக்குது, அந்த வாஷ் டவர் மேலே ஏறுறதா என்னோடய கோலாக இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு ஹாரர் பிளேஸ் இல்லை அப்படின்னொட்டி நான் க்யூரியாசிட்டி போனதுனால பசங்களுக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வாடா போகலான்றாங்க. வாஷ் டவருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் இருந்துச்சு, இன்னொரு நாள் போகிறேன். அண்ட் அவ்வளோதான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அந்த இடத்துல. அண்ட் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்றதும் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ ஷூட்டிங் ஸ்பாட், அது வேணும்னே அந்த இடம் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த யார் சிரித்தாங்க அது தெரில. ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டதை நீங்கள் பாருங்கள். அதாவது நாங்கள் வரும்போது வண்டியை வீட்டுக்கு தள்ளிட்டு போகிறதே எங்களுக்கு பெரும் பாடாயிருச்சு. ஸோ நீ அதை பாருங்கள். எனக்கு பைத்தியம் பேயை பார்க்க போய் வண்டியை தள்ளிட்டு இருக்கோம். இப்போ பார்லேஜி நாய்க்கு வாங்கினது நாங்கள் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். பிஆரி சாங் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே போகிறோம் இருட்டில். அக்கோ ಬಿಹಾರಿ ಸಾಂಗ್ ಅಲ್ಲ ಇದು ಉಪೇಂದ್ರ ಉಪೇಂದ್ರ ಸಾಂಗ್ ಸಾಗಣೆ ಮುಂದೆ ನೋಡಕ ಏಯ್ ಬಾ ಏಯ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆಫೀಸು ಆರ್ಮಿದು ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ್ ಬಾ ಬಾ ಸೊ ಹೀರೋ ಹೋಂಡಾ ಸ್ಪ್ಲೆಂಡರ್ ಪ್ರಮೋಷನ್ ಬಾ ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ್ ಬಾ ಬಾ ಇವಾಗ ನಾಯಲ್ಲಿ ಕೂತಿರುತ್ತೆ ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ್ ಬಾ ಸೈಡ್ ಅಲ್ಲೇ ಡಾಗ್ಸ್ ಕಡೆ ಬುಡ ಕಡೆಯಿಂದ ಬರ್ತಾನೆ. ಏ ದಡಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇನ್ನು ದಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ದೆ ನಾನು. ನಮ್ಮಿಂದ ಬೇಕಾಗ್ತದೆ ಗಾಡಿ ತಿಳ್ಕೊಂಡು ಅವನು ಹಾರ್ಸ್ ಪವರು ಸತ್ರುಣೆ ಇಲ್ಲ, ಸತ್ರುಣೆ ಯಾರು ಬರಲ್ಲ. ಬಂದರೆ ಬೆಳಗ್ಗೆ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ಗೆ ಹೋದ ಸೆಕೆಂಡ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಮನೆಯಿಂದ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಆಗಿಬಿಟ್ವಿ. ಡಿಪೆಂಡೆಂಟ್ ದಾದಾ ನನ್ನ ಮೇಲೆ ಹಿಂಗೆ ತಿಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡು. ಕಣ್ಣು ಕಾಣಿಸಿಲ್ಲ. ನೀರೊಳೆ ನೀರೊಳೆ ஆக ಏನಂತಾರೆ ಮುಂದೆ தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு ಮುಂದೆ தண்ணி இருக்கு முன்னாடி தண்ணி இருக்கு ತೆವಡಿ போய் ದಾಟಿಂಗ್ ತೆವಡಿ ಪೇ ದಾಟಿಂಗ್ ಸಾಯಿ ಗಣೇಶ್ವರ ಹಿರಿ ಒಂದು ನಿಮಿಷ ಅಂದ್ಕೊಂಡೆ ಯಾವನ ಬರ್ತಾನೋ ಟೋ ಮಾಡಕ್ಕಿದ್ದೀ ಎಲಿ ಎಲಿ ಹಿಡಿತೀನಿ ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ನಾನು ಸಿಗಾಕೊಂಡಿಲ್ಲ ಹೆಂಗೆ ಎಲಿಯೋ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ಎಲಿಯೋ ಫುಲ್ಲು ಕಾಲು ಫುಲ್ಲು ನೋಡಲಿ ಸೇಳ 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 ಹಾಕೋ ಲೈಟ್ ಹಾಕೋ ವಿಚಾರ ಸಗಣಿ ಅಮ್ಮ ಬಿದ್ದಿರ್ತೀನಿ ನೀವು ವಿಚಾರ ಇಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಸ್ಕ್ರೀನ್ ಶಾಟ್ ಮಾಡೋಣ ಅಣ್ಣ ಯಾರ ಸ್ವಲ್ಪ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ರಿ ಅಣ್ಣ ನಮ್ಮನ್ನ ಫ್ಲಾಶ್ ನಮ್ಮ ನಕ್ಕನ್ ನಕ್ಕನ್ ಬಾ
ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ. ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಯಾರೋ ಬರ್ತಾನೆ ಹೋಗ್ಬಿಡ್ಲಿ ಅವನು. ಆಟೋನ ಕಾರ ಏನು ಅದು ಅಷ್ಟು ದೊಡ್ಡಗಿದೆ. ಬೈಕ್ ಹೊಡೆಯೋದು ಖರ್ಚು ಬೇರೆ ಇಲ್ಲ. ಬಾ ವಿ ಲವ್ ಯು. ನೀನು ಅಕ್ಕನಲ್ವಾ ಅದು? ವಿ ಲವ್ ಯು. ವಿ ಲವ್ ಯು ಬಾ. ಹಲೋ ಇನ್ನೂ ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ ಅದು? ಯಾವನ ಅದು? ಮನ್ ಯಾರು ಏ ಅಪ್ಪ ಕ್ಯಾಮ್ರಾ ಎಲ್ಲಿ ಫೋಕಸ್ ಮಾಡೋಣ? ಇವನೇನೋ ಬರ್ತಾನೆ ಅವ್ನು ಇನ್ನ ಬರೋಕ್ಕೆ ಅವನಿಗೆ. ಅದು ಆಟೋ ಅನ್ಸುತ್ತೆ. ಆಟೋ ಅಲ್ಲಿ ದೂರಕ್ಕೆ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. ಇದ್ರೆ ಕಾರೇ ಇದ್ರಬೇಕು. ಇದು ಸಾರಿ ಆಟೋನೇ ಮೋಸ್ಟ್ಲಿ, ಯಾರಿಗೂ ಏನು ಅದು ದೂರದಾಗಿದೆ. ಏನು ಏನದು? ಏ ಅವನಿಗೆ ಮುಂದೆ ಟಾರ್ಚ್ ಹಿಡಿಯೋ. ಸಾರಿ ಬೇಬಿ. ಓಕೆ ಸುಮ್ಮನೆ ಬೇಬಿ. Hi Ganesh, you remember this spot? ಅಯ್ಯಬ್ಬ ಇದು ரொம்ப ಕಷ್ಟ. ಸೈಡ್ ಬಾ ಅವನು ಹೋಗ್ಲಿ. ಆಟೋ ಹೆಲ್ಪ. ಕಾರು ಏನೋ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು. ಪೂಜಾರು ಅಣ್ಣ ಹೆಲ್ಪು. ಲೋಡಿದಂಗೆ ನೋಡು ಅವನೇ ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕಿ ಕುಡ್ಕೊಂಡು ಆರಾಮಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. ನಾವು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಇಷ್ಟೇ. ನಾವು ನೆನ್ತೀನಿ ಇವನಿಗೆ ನಾನು ಟಾರ್ಚು ಹೊಡಿಬೇಡ ಅಂತಿದ್ದು ನೀನು. ಏನೋ ಬೆವರ್ಸಿ. ಅವ್ನು ಹೋಗ್ಬಿಡಿ ನಿಲ್ಸ. ಹೋದ್ರೆ ಹೆಂಗೆ ಇರೋದು ಬಾಣ. ಇಲ್ಲ ಕಮ್ಮಿ ಆಗಿರುತ್ತೆ. ನೋಡೋದು ಹಿಂಗೆ ಇವ್ನು ಹೋಗ್ತೆ ಮುಂದೆ ಸ್ಪೀಡಾಗಿ ಹೋಗ್ತೆ. ಸ್ಲೋ ಅಂತ್ಯ. ಥೂ ಏನೋ ಆನ್ ಇದೆಯೋ? ஆஃப் மேடா போய். கடைசியில் வண்டி தள்ளிட்டு போகிற நிலமை வந்துருச்சு. இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ வாங்க போகலாம். வீட்டுக்கு போய் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுறோம், அதனால முடியல. இப்போ தான் பாதி தூரத்தை தாண்டி இருக்கோம். இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. டார்ச் லைட் கையில் வச்சுட்ருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோவில் ஏதோ பாட்டெலாம் மட்டும் வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஜாலியாக வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தள்ளுற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எப்படின்ட்டுனா எங்களுக்கு ஒன்றுமே தோணலை. நாங்கள் அந்த வண்டி தள்ளி ஜாலியாக சாங் போட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒவ்வொருத்தனை தள்ளிட்டு தான் போயிட்டுருந்தோம். அண்ட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கௌதம் சார் ஐயோன்னு கத்திருப்பாங்க. ஏன்னா சேர் உங்கள் காலில் அடிச்சிருக்கோம் நம்ம வண்டியில் வரும்போது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வண்டி தள்ளுறது எங்களோட பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. காலெல்லாம் சகதி உள்ளார முங்கி நாங்கள் வந்து ரொம்ப வேதனை அனுபவித்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கு லேட் ஆச்சு. வீட்டில் இருந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே இருக்கீங்கன்ட்டு. நாங்கள் அதில் வேறு ஃபியர் ஆகிட்டோம். எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாக போயிடுச்சு. வண்டியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு படாத பாடுபட்டுட்டோம் நாங்கள் 3 பேரும். அண்ட் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பாடி பெயின்லாம் ஃபீல் ஆகுது. செம்ம டயர்டாக இருக்குது. நாளைக்கு சண்டே அண்ட் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இப்படி ஒரு மாதிரி ஒரு கூத்து பண்ணிட்டோம். நாளைக்கு சண்டேன்றது நல்ல விஷயமா போச்சு. நாளைக்கு நல்லா தூங்கி ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துடணும். இப்போ தான் எனக்கு ஏதோ பாடி பெயின்லாம் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் 3 பேரும். உண்மையிலேயே ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பேடாகவே அமைஞ்சிருச்சு நண்பர்களே. இது பிடிக்கல. ஸோ வந்து ஒரு கேவலமான ஒரு வீக்கெண்டு தான் சொல்லி ஆகணும். எங்கள் லைஃப்பில் எனக்கு இப்படி நடந்ததில்லை, பட் இப்படி நடந்திருக்கு. பட் இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா அடுத்த வாட்டி அது கேர்ஃபுல்லாக இருக்கணும், வண்டி கரெக்டாக இருக்கான்னு. அடுத்த வாட்டி கவலை இல்லை, ஏன்னா நம்ம லியோ வந்துடுவார். ஸோ எல்லாம் சரியாயிரும். ஸோ எல்லாம் நடக்கிறது தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறோம், கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் டீம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் சரியான திட்டு. இப்போ எப்படின்ட்டுனா ஒரு கட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு, ஒரு மாதிரி மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. கௌதமல்லி தள்ள முடியல. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகே சார் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தான். ஸோ அப்போல்லாம் எனக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் டீம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ உங்களோட என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கேரண்டி. உங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக நாங்கள் எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போவோம். ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்தடுத்த டாபிக்ஸ், அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அடுத்து கெஸ்ட் ஹவுஸ் போன அந்த வீடியோவும் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒண்டர்லாவும் போயிருந்தேன். ஒண்டர்லா விலாகும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்து என் காலேஜ் விலாகும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நாளைக்கு நான் ஃப்ளாட்டு வீட்டிலலாம் சரியான திட்டு போட்டு கற்றுன்னு கத்திட்டானுங்க. வீட்டில் போட்டு ரொம்ப இதாகிடுச்சு. கேவலக்கு மண்டை வண்டியாக பச்சையாக பேசிட்டாங்க வீட்டில். ஸோ ரொம்ப கஷ்டம். வீட்டில் திட்டுவாங்கன்றக்காகவே கௌதம் போய் பல்சர் எடுத்துகிட்டு வந்துட்டான். பல்சர் எடுத்துகிட்டு வந்து புள்ள நீ ஓடி போயிட்டு பல்சர் சாவி பல்சர் எடுத்துகிட்டு வந்து என்னை ட்ராப் பண்ணிடுச்சு. அப்படி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதே மாதிரி கௌதம் என்னை வந்து கரெக்டாக சேர்த்துட்டான். ஸோ உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் மறுபடியும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துக்கு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நண்பர்களே, லவ் யூ ஆல். உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை நானும் உங்கள் சகோதரன் சாய் எக்ஸ்லி விலாக்ஸ். பை கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. ஹாவ் அ நைஸ் நைட்.